Hello everyone, I am Rahul. Welcome back to another episode of Alumni Corner. Today, we are delighted to have with us one of our proud alumnus, Mr. Hari Narayanan. Welcome, sir. Hello. To start with, briefly introduce yourself to our audience. Hello everyone. I'm Harina Rayanan. I studied in our college from 2018 to 2021 in the CS department. So once I finished my 12th, I joined our college for a UG degree. After finishing our UG degree, I attempted CS executive for some time. Due to some difficulties, I could not clear my CS executive. So currently I'm pursuing law at Wales University, Pallavaram. How did our department help you to form a strong legal background, sir? So basically after my 10th, I wanted to opt for the science stream, but because of my poor math skills, I chose commerce. Once I finished my 12th, my dad told me, okay, you finished 12th. You need to do a professional to sustain in today's world. So what do you choose, CS or CA or CMA? So I chose CS because it was my passion and it is still, even though I've dropped it as of now. So once I finished my CS foundation, I continued our UG degree as well as CS executive. I finished my UG degree in 21, but due to some difficulties, as I mentioned before, I could not finish my CS executive. So currently I've shifted to law and I'm pursuing law. Finally, I'm going to be a lawyer in a few months and I'm going to continue my CS as well with my career. During your college days, அப்போ வந்து எப்பயாச்சும் நீங்கள் வந்து அன்ஷியூராக இருந்திருக்கீங்களா? எப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எந்த கரியர் பார்த்து சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்றதை கொஞ்சம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ நான் கரியர் பார்த்துன்னு எடுத்தது சிஎஸ்ங்கிறதுனால தான் நான் சிஎஸ்குள்ளேயே வந்தேன். பட் அட் த சேம் டைம் எனக்கும் கொஞ்ச நேரம் பயம் இருந்தது. ஒரு 2 வாட்டி சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் நான் இதுவாகிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னோடனே எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன். என்னால் ஏன் முடியல, நம்ம கரியர் பார்த்து கரெக்டா அப்படின்னு. அப்போது சார் பார்த்துட்டு, என்னாச்சு டல்லாக இருக்க, என்ன கிளியர் பண்ண முடியல அதானே, கவலைப்படாத, கண்டினியூ பண்ணு, திருப்பி ட்ரை பண்ணு, கிடைக்கும் அப்படின்னு he guided me. He was always there for me and I respected him a lot. I still respect his words. அவருக்காக தான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் டுடே. இல்லைனா ஐ வாஸ் திங்கிங், நான் இன்றைக்கும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட்டோம் இந்த இன்டர்வியூவெல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. வி ஆர் ஸ்டில் ஸ்டூடெண்ட், நம்ம எதுவும் இன்னும் சாதிக்கல, எதுக்கு இன்டர்வியூ அப்படின்னு. பட் ஸ்டில் சார் சொல்லியிருக்காரு, சாருக்காக வா, அவ்வளோதான். யூ ஹாவ் அ பேக்ரவுண்ட் இன் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ அங்கே வந்து நம்ம எல்எல்பிலையும் கம்பெனியில் வந்திருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து படித்ததில் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு கம்பெனிலாம்? A lot of help, especially since it was handled by our HOD sir. மற்ற டீச்சர்ஸை பற்றி நான் தப்பாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஐ ஹாவ் நோ ஐடியா ஹவு அதர் டீச்சர்ஸ் would have handled company law. எனக்கு சீதாராம் சார் ஹேண்டில் பண்ணதுனால ஐ ஃபவுண்ட் கம்பெனி law very easy. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த டாப்பர் இன் தட் சப்ஜெக்ட் in my last semester தான் எங்களுக்கு கம்பெனி law வந்தது. I was the topper of our class. All thanks to sir. ஆஸ் யூ மென்ஷன் யுவர் பர்சிங் எல்எல்பி, உங்களை வந்து எது மோட்டிவேட் பண்ணிச்சு நம்ம எல்எல்பி பண்ணலாம் அப்படின்னு? சிஎஸ் முடித்த உடனே எப்படி இருந்தாலும் ஒரு டிகிரியோடு சேர்த்து லாயராக இருந்தாக்கு தான் இப்போ வேலைக்கு போகும்போது ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மச் ஆஃப் ப்ராக்டிஸ். வேலைக்கு தான் போகணுன்னு இருந்தது எனக்கு. ஸோ வேலைக்கு போகணுன்னாக்கா இப்போ சிஎஸ்ஸாக இருந்தால் மட்டும் போகாது, ஒரு லாயராக இருந்தால் தான் நம்மளால் டிராஃப்டிங்கும் ஹேண்டில் பண்ண முடியும், as well as எல்லா கார்ப்பரேட் லிட்டிகேஷன்ஸும் ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு ஒரு பெட்டர் கரியர் ஆப்ஷன் கிடைக்கும், as well as பெட்டராக சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் நம்மளால். அப்படிங்கிறதுனால ஐ சூஸ் law. I was interested in pursuing law. முதல்ல சிஎஸ்ஸை முடிச்சிடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் as I mentioned சிஎஸ் முடிக்க முடியலங்கிறதுனால ஐ ஷிஃப்டட். டெல் அஸ் அபவுட் யுவர் மூட் கோர்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதில் வந்து நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேஸ் பண்ணது, நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேண்டில் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ மூட்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் இயர் நாங்கள் படிக்கும்போது என் காலேஜில் மியூட் ஃபஸ்ட் இயருக்கு நாட் அலவுடு, செகண்ட் இயர்லேருந்து தான் வரணும். செகண்ட் இயரில் ஐ வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட். பட் என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் பார்த்துட்டு, ஏன் நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, கிளாஸில் இவ்வளோ நல்லா தானே சொல்கிற, யூ கெட் பாயிண்ட்ஸ், யுவர் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் கரெக்டாக தானே சொல்கிற, வை டோன்ட் யூ ட்ரை மூட் அப்படின்னு சொல்லி ஹீ சென்ட் மீ ஃபார் அ மூட்.
It was in VIT. VIT காலேஜுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் 2 பேரோட நான் போனேன். ஸோ the moot was basically based on இது ஐபி law, ஐபி அண்ட் காம்படிஷன் law. ஸோ ஐபி அண்ட் காம்படிஷன் law போகும்போது ஸோ இட் வாஸ் மூட்டில் ஃபிக்டிஷியஸாக தான் கொடுத்துருப்பா, as we all know. The issues basically were that patent granted for an AI. As we know, AI is emerging. ஸோ அதையே ப்ராப்ளமாக கொடுத்து ஏஐக்கு ஒரு ஏஐ ஆல்காரிதம்க்கு பேட்டன் கிராண்ட் பண்ணியிருக்கா. அதை ஏற்கனவே இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருக்கா, அதனால் அதை அவள் அப்போஸ் பண்ணுறான் அந்த பேட்டன்ட்டை. அதுதான் கேஸ். ஸோ அதை நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். ஸோ எங்கள் சைடுக்கு வி காட் த பெட்டிஷனர் சைட் ஃபர்ஸ்ட். ஸோ நாங்கள் அந்த பேட்டன் ஃபஸ்ட்டு எங்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கள் கம்பெனியால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணோம் பேசிக்காக. ஸோ அதில் நான் பேசிக்காக என்னென்னாக்கா அகெயின் சாரோடைய நாலேஜ்னால தான் என்னால் ஆர்கியூ பண்ண முடிஞ்சுது. ஆல் சார்ஸ் பிளெஸிங்ஸ், எல்லாமே சார்னால தான். காம்படிஷன் ஆக்ட் எங்களுக்கு அப்போ சொல்லித்தரல காலேஜில். நான் சிஎஸ்சில் படித்ததுனாலையும் சார் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்ததுனாலையும் ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் காம்படிஷன் லா. ஐபி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்போ தான். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் ஐபி பார்ட். ஸோ காம்படிஷன் லாவோட ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக மெமோரியல் டிராஃப்ட் பண்ணதெல்லாம் நான் தான். ஐபி லா என்னோடய கிளாஸ்மேட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ பண்ணியது நான் பேசிக்காக ரிசர்ச்சராக மட்டும்தான் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வரல அப்படின்னு. ரிசர்ச்சராக வந்து ஹெல்ப் இன் த டிராஃப்டிங் ஆஃப் மெமோரியல். ரிப்போர்ட்டல்ஸ்லாம் நான் கொஞ்சம் கேஸ் லாஸ் எடுத்து கொடுத்தேன். தட்ஸ் ஹவ் ஐ ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட்ஸ் அப் டு யூ எ குட் லாயர் அப்படின்றதுக்கு என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உங்கள் டீச்சர்ஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்லி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பங்க்சுவாலிட்டி. என்றைக்கும் எங்கேயுமே பங்க்சுவலாக இருக்கணும். எங்கள் காலேஜ்லேயும், நம்ம காலேஜ்லேயும் சரி, இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்லேயும் சரி, 10 minutes லேட்டாக வந்தாலும் அட்டண்டன்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டாக இருக்குது. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் புலம்பிட்டே தான் இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு. பட் ஸ்டில் அதே சமயம் நாளைக்கு கோர்ட் முன்னாடி நிற்கும்போது அந்த 10 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஃபாலோ ஆகிடுதுனாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. சிவில் சைடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கிரிமினல் சைடாக இருந்தால் நம்மளால் ஒருத்தர் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பங்க்சுவல் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் இஸ் அ குட் குவாலிட்டி. பேசிக்காக எனக்கு எங்கள் அப்பாவும் அதே தான் சொல்லி கொடுத்தா, ஆல்வேஸ் பி பங்க்சுவல் அப்படின்னு. செகண்ட்லி ஆனஸ்டி. நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாரும் நம்மக்கிட்ட ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டா, சொல்ல முடியாது. பட் ஆனஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம சொல்கிறோம், நம்ம எத்திக்ஸில் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ ஆனஸ்டியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், லாக்குள்ளே எப்படி ஆனஸ்ட்டாக அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுதான் நம்ம பார்க்கணும். நான் எங்கள் சித்தப்பா ஒரு லாயர், அதனால அவர்கிட்ட தான் நான் ப்ராக்டிஸ் போகிறேன். இப்போ எங்களுக்கு நம்ம காலேஜில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கைட்லைன் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியே எங்களுக்கும் ஒரு செமஸ்டருக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ இன்டர்ன்ஷிப் போது தான் நான் அவர்கிட்ட தான் போவேன். ஸோ அவர்கிட்ட தான் எல்லாம் கற்றுப்பேன். எங்கள் சித்தப்பா எப்போதும் அதுதான் சொல்வாள், உன்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பாரு, திங்க் ஆல்வேஸ் வித்தின் த பாக்ஸ். லாக்குள்ளே உன்னால் என்ன முடியும்னு ஹெல்ப் பண்ணு, வெளில போய் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்காது, அப்படிங்கிறது தான் செகண்ட் திங். ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் அ காம்ப்ளெக்ஸ் லீகல் ஒரு லீகல் திங்கை ஒரு லீகல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஸோ ஈஸியாக? திஸ் இஸ் அ குட் கொஸ்டின். லீகல் எய்டில் நாங்களும் இதை தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனல் செமஸ்டர் இப்போ தான், எப்போ வேணாலும் எங்களை லீகல் கேம்புக்கு கூட்டின்னு போவா, நாங்களும் அதை தான் பண்ணுவோம். இதை பற்றி நான் காலேஜில் எங்கள் நான் நம்ம சார்கிட்ட கேட்டிருக்கேன், சார் இந்த மாதிரி நம்ம பிகாம் ஃபீல்ட்லேயே இல்லை ஒருத்தர், சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து ஒருத்தர் வந்தார், அவருக்கு எப்படி சார் நம்ம அக்கௌண்ட்ஸ் புரிய வைக்கிறது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் தனியாக இருக்கும்போது ஒரு வாட்டி. அவர் சொல்லியிருக்காரு, அவளுடைய லைஃப்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, அவளை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு, அதுலேருந்து நீ ஏதாவது ஒரு காமர்ஸ் ஆஸ்பெக்ட் கொண்டு வர முடியுமா பாரு. அந்த காமர்ஸ் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்ததுன்னா அதை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணு. அவளுடைய ரியல் லைஃப்பில் எப்படி காமர்ஸ் வருது, அக்கௌண்ட்ஸ் எப்படி வருது, லா எப்படி வருது பார்க்கணும். இப்போ நாங்களே அதுதான் பண்ண போகிறோம். லீகல் எய்டில் நாங்களாம் கிளாஸ்லாம் சேர்ந்து ஒரு ரிமோட் ஏரியாக்குள்ளே போகிறோம். அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் கேள்வியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு என்ன லீகலாக ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு இந்த ஹெல்ப் இருக்குது, இந்த ஆக்டில் இந்த ப்ரொவிஷனில் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கும்,
இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது நம்மளால அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ரியல் லைஃப், தட்ஸ் ஹவ் வி எக்ஸ்பிளைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கரியர் பாத்தை சூஸ் பண்ணுறச்சே என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி ஐ ஃபெல்ட் எங்கள் பேட்சில் நிறைய பேர்கிட்ட நான் அது பார்த்தது, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்குறா, தப்பு இல்லை. அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறா. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நானே பண்ணியிருக்கேன், நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் அக்கா அந்த தப்பு பண்ணியிருக்கா. சேம் திங். ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை பர்சியூ பண்ணுறது, அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அதையும் முடிக்க முடியலையே எதையும் முடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய், நோ, திங்க். ஓகே, நமக்கு இந்த கரியர் ஆப்ஷன் வருது, இல்லை இந்த கரியர் ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுத்தையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ண முடியுமா நம்மளால்? ஓகே, பண்ண முடியும். இப்போ நானே அதான் பண்ணேன். சிஎஸ்சியும் என்னுடைய கரியரையும் மேனேஜ் பண்ண முடியுமா? சிஎஸ்சியும் நான் படிச்சுட்டே லா படிக்க முடியுமா? வேலை பார்த்துட்டே லா படிக்க முடியுமா நம்மளால்? அதை யோசிச்சு தான் ஓகே நம்மளால் முடியும், முதல்ல நம்ம சிஎஸ்ஸை முடிச்சிடுவோம் அகெயின் அப்படின்னு நானும் 2 வருஷம் வெயிட் பண்ணேன் சிஎஸ்க்காக. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்மளால் முடியல, முதல்ல லாவை முடிச்சிடலாம் அப்படின்னு லாக்குள்ளே ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அதுதான் பேசிக்காக யோசிங்க, நிறையா ஒப்பீனியன்ஸ் கேளுங்க எல்லார்ட்டையும். அந்த ஒப்பீனியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிலனா ஆல்வேஸ் சார் இஸ் தேர் டு கைட் யூ, ஆல் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் தேர் டு கைட் யூ. அவகிட்ட தெரிஞ்சதுன்னா அவளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுவாள். அப்படி இல்லைனா we are also there to guide you. We are also always in contact of the college, experienced alumnus. We will tell you our experience. அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கடைசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒன்ஸ் யூ ஸ்டெப் இன் டு அ ஃபீல்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். உள்ளே நுழைஞ்சிட்டா அதை முடிச்சே தீரணும் அப்படின்றது இருக்கணும். இது எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது. ஒரு 4 வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் சொன்னேன்ப்பா எனக்கு வரலப்பா, நான் சிஎஸ் பண்ணலப்பா இனிமே அப்படின்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது, நீ ஒழுங்காக எஃபர்ட் போடல, எங்கே தப்பு பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சி திருப்பி ஃபுல்லாக முழு எஃபர்ட் போட்டு நீ முடிக்கிற, நீ அதானே டெசிஷன் எடுத்த இந்த ப்ரொஃபஷனில் நான் ஷைன் ஆக போகிறேன் அப்படின்னு, தென் யூ வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். உள்ளே நுழைஞ்சிட்டு பாதியில் வெளில போகக்கூடாது எங்கேயுமே. உள்ளே வந்துட்டேன்னா முடிச்சுட்டு தான் போகணும் என்றைக்குமே. இது எங்கள் சார் எனக்கு நம்ம சார் சொன்னதும் அதே தான். ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கும்போது அதே தான் சொன்னார். கான்ஷியஸாக தானே டெசிஷன் எடுத்த, இதுதானே உன்னோடைய கரியர்னு, அதனால் நீ இதை முடிச்சே தான் தீரணும், முடி, விட்டு போகக்கூடாது நீ. என் ஃப்ரெண்டுக்கும் அதே தான் சொன்னார். நம்ம காலேஜில் தான் அவனை பார்த்தேன். நம்ம காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது எங்கள் அம்மா கூட ரொம்ப பேசிகிட்டு இருந்தான். நான் அப்போது அவ்வளோவா பேசவே மாட்டேன். ஐ வாஸ் சைலண்ட். அதுக்கப்புறமா ஓரியன்டேஷன் அன்னைக்கு, ஓரியன்டேஷன் நம்ம காலேஜ் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு எங்கள் ஓரியன்டேஷன், டிபார்ட்மெண்ட் ஓரியன்டேஷன் அன்னைக்கு என் பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தா. முடிச்சுட்டு அவனுடைய பேரண்ட்ஸையும் என்னுடைய பேரண்ட்ஸையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் 2 பேரும். அம்மா அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து, டேய் இவனை எப்படா நீ ஃப்ரெண்டாக பிடிச்ச? அப்ளிகேஷன் அன்னைக்கு அவன் என்கிட்ட விடாமல் பேசிட்டு இருந்தான்டா, பேர் அபிஜித் அப்படின்னு, அவன் விடாமல் பேசிட்டு இருந்தான். எப்படா இப்படி ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் 2 பேரும்? எங்களை பார்த்தா முதல் ஸ்டேட்மெண்ட் எங்கள் வெளிலேருந்து ஒரு 3வது மனுஷா பார்த்தா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காது, நீங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா? பார்த்தா அப்படி தெரியலையே, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் முதல் கமெண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம காலேஜ் கொடுத்தது. நம்ம சார் நான் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுனாலையும் கிடச்சதுனால தெரியல, பட் ஸ்டில் வி காட் இன்டு a thick friendship. அவனும் என்னை பார்த்து சிஎஸ்குள்ளே ஜாயின் பண்ணான். அவனும் எக்ஸிக்யூட்டிவ் என் கூட தான் கோர்ஸ் படித்தான். ஒரே அகாடமியில் தான் படித்தோம். ஃபவுண்டேஷன் ஒன்றா தான் கிளியர் பண்ணுவோம். எக்ஸிக்யூட்டிவ் அவனாலையும் கிளியர் பண்ண முடியல, என்னாலையும் கிளியர் பண்ண முடியல. அவன் அப்பா அம்மா டோட்டலி இன்டூ சயின்ஸ் பேக்ரவுண்ட். அவள் அப்பா மார்க்கெட்டிங், அம்மா எல்ஐசியில் எல்ஐசி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. ஸோ அவனுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட டிஃபிகல்ட்டி என்னன்னு புரியல. ஸோ அவனுக்கு என்ன விட இன்னும் பயம் வந்துடுது, நம்ம தான் கரெக்ட் இல்லையோ அப்படின்னு. 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம சார் தான் பேசி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களால் முடியும், யூ ஹாவ் த பொட்டென்ஷியல் எல்லாம் தாராளமாக. ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ்.
If you could give one strong piece of advice to our students, what it would be, sir? ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். எப்போதுமே ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா ஓகே ஃபைன். அஸ் ஐ ஆல்வேஸ் சே நான் மிஸ் சேயிங், ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயத்த தெரிலனாக்கா ஓப்பன் அப். நான் ரொம்ப பயந்தேன் காலேஜில் வெளில திறந்து பேசுறதுக்கு என்னை பற்றி. அகெயின் சார் வாஸ் தேர் ஃபார் மீ. எங்கள் மணிவண்ணன் சார் இருந்தார் நமக்காக, எனக்காக இருந்தார். ஏன் நீ இவ்வளோ பயப்படுற, நானும் ஒன்று கடிச்சா தின்ற போகிறேன், கலாய்க்கிறேன் சரி, அது நான் எப்போதும் செய்கிறது. பட் அட் த சேம் டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன், பயப்படாத, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு அவரும் என்கிட்ட இருந்தார். ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் were there for me. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனாக்கா ஆஸ்க் எனிபடி, நெவர் ஃபியர் டு ஆஸ்க். அதுதான் நான் பண்ண தப்பு. பேசிக்காக நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஆஸ்க் இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங். So now let's kick into rapid fire sessions, sir. பேசிடலாம். Your favorite subject in college? கம்பெனி லா. Your favorite faculty, sir? அஃப்கோர்ஸ் நம்ம சீதாராம் சார் தான். உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரின்னு இருக்கும்ல காலேஜில் இதுதான் அப்படின்னு, அதை நான் என்ன சொல்லுவீங்க? ஓகே, காலேஜில் எங்கள் ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் கிளாஸ், நானும் அவையும் கிளாஸை தேடி போயிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் கூட எங்கள் வந்து அவன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முதல்ல ஒரு யங் ப்ரொஃபஸர் பரத் சார்னு பேர். ஹி வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் டீச்சர். கிளாஸ் தேடி இருக்கும்போது அவரும் நம்ம கூட இருந்தார். எங்கள் பின்னாடி தான் வந்தார். இதான்ப்பா கிளாஸ்ன்னு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் கிளாஸில் சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கும் சரி என் ஃப்ரெண்ட் அபிக்கும் சரி சான்ஸ்கிரிட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் எங்களால் கற்றுக்க முடியல அவ்வளோவா ஸ்கூலில் சரி. காலேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிட்டு நாங்களே கற்றுனோம். பரத் சார் தான் அதுக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருந்தார். டியூ டு சம் ரீசன்ஸ் ஹி வெண்ட் அப்ராட். ஹி காட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தேர். ஹி வெண்ட் தேர். அவருக்கு பதிலாக இன்னொரு ப்ரொஃபஸர் வந்தார், கிருஷ்ணகுமார் சார்னு. இப்போவும் நம்ம காலேஜில் அவர் தான் இருக்கார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி நந்தகுமார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பட் அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, சின்ஸ் ஹி வாஸ் ஃபுல் டைம் டே ஃபேக்கல்ட்டி. அவருக்கு முடியல, ஈவினிங் காலேஜில் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்ட்டாரு. பட் அட் த சேம் டைம் he was always there to help us like all our other faculties. எங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா இதானாப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லி தருவார். ஸோ ஆல்வேஸ் சான்ஸ்கிரிட் கிளாஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரிஸ் ஃபார் மீ. Your favorite sport, sir, in college? ஐம் நாட் மச் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் இருந்தாலும் எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிரிக்கெட்டில் விளையாடி நம்ம காலேஜ் டீமுக்காக விளையாடுவான் நிறையா. நம்ம பேட்ச் பிரணவ்னு பேர். Your favorite area in law? ஃபேவரட் ஏரியா இன் லா, அகெயின் கார்ப்பரேட் அண்ட் செக்யூரிட்டிஸ் லா. Thank you so much for your seat time, sir. Thank you, sir, for sharing your insights and honest review. Thank you. தேங்க்யூ.